ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியான உருளைக்கிழங்கு குழம்பு கறி குழம்பு டேஸ்ட்டில் எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. சாதத்துக்கு சாப்பிடும்போது ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டு அப்படியே கொடுக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு நான் ஒரு அகலமான ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இது நல்லா சூடானதும் இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இது கூடவே கொஞ்சமாக சோம்பு, ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. இந்த மசாலா ஐட்டம் சேர்க்கும் போது நமக்கு கறி குழம்பு டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதங்கி பொன்னிறம் ஆகிற வரையிலும் வெயிட் பண்ணுவோம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 ஆட் பண்ணி அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்படி பேஸ்ட்டாக அரைச்சி போடும்போது நமக்கு குழம்பு இன்னும் டேஸ்ட்டாகவும், குழம்பு சாப்பிடும்போது ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். வெங்காயம் நல்லா எண்ணெயில் பொன்னிறமாயிருச்சு. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். இப்படி அரைச்சி சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே இப்போவே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா மேலே திரிஞ்சு வருது. இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். எண்ணெய் நல்லா இப்போவே பார்க்க கிரேவி மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வந்துட்டுருக்கு. இது இன்னும் 1 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஒரு 3 உருளைக்கிழங்கு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். இதை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். தோல் இல்லாமல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோல் நடுவில் டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ இது கிரேவி மாதிரி வந்துருச்சு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இதை இது கூட இப்போவே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை வாசம் போகிற வரையிலும். நல்லா மிக்ஸ் பண்ணோடனே இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் குழம்பு அதிகமாக வைக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அது வேகிற கேப்பில் 1/2 மூடி துருவின தேங்காய், அது கூட 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஏலக்காய் வாசத்துக்கு, இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் திரிஞ்சு ஒரு 5 நிமிஷம் வெந்திருக்கு. இந்த சாந்தையும் ஊற்றிட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேக வேண்டியது இருக்குது. அது கூடவே சேர்ந்து இதுவும் வேகும்.
இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணுங்கிறதுனால நான் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற்றுக்கிறேன். இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். உருளைக்கிழங்கு அரை தான் வெந்திருக்கு, இன்னும் ஒரு அரைவாசி வேகணும். அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா மேலே திரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், ஃபைனலாக உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி. ஸோ இதை சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்பு ஸ்டைலில் இந்த உருளைக்கிழங்கு இன்றைக்கி பண்ணியிருக்கோம். நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.